மோனாலித் ஆஃப் உட்டா. இது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் உட்டாவில் இருக்கக்கூடிய வடக்கு சான் ஜுவான் கவுண்டியில இருக்கக்கூடிய சிவப்பு மணற்கல் ஸ்லாட் பள்ளத்தாக்குல நின்ற ஒரு உலோகத் தூண்ங்க. இதுதான் மோனாலித் ஆஃப் உட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூண் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர், அதாவது 9.8 அடி உயரம் கொண்டதாம். இந்த உலோகத் தூண் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூணை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்துல ஆடுகள் கணக்கெடுப்பு பணியின் போது ஒரு பள்ளத்தாக்கின் பக்கத்துல செங்குத்தாக தரையில பொருத்தப்பட்டிருந்த மர்ம உலோகம் இது அப்படின்னு சொல்லிட்டு இத பொது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அதற்கு பக்கத்துல போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. சுமார் 12 அடி உயரம் இருக்கக்கூடிய முக்கோண வடிவிலான தூண் ஒண்ணு அது அப்படின்னும், ஆனா என்ன உலோகம், அது எதனால வந்துச்சு, இங்க யார் கொண்டு வந்து வச்சாங்க, இந்த பாலைவனத்துக்குள்ள இது எப்படி கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் அப்படின்னு இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்குது. அவ்வளவு பெரிய தூண் அப்படி ஒரு பகுதியில் எப்படி வந்திருக்க முடியும், சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பல நிபுணர்கள். ஆனா பாருங்க, இது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்கள் வைரலாகிட்டே இருக்குது நிறைய நெட்ல. பட் இன்னமும் கூட இந்த பகுதியில எங்க இந்த உலோகத்தூண் இருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த உலோகத்தூண் இப்ப மறைஞ்சும் போயிடுச்சு. இது யாருடைய வேலை? ஒருவேளை ஏலியன்கள் வச்சிருப்பாங்களோ, இல்ல வேற யாராவது விளையாட்டுக்காக வச்சிருப்பாங்களோ? எப்படி பார்த்தாலும் இந்த கரடு முரடான பாதைக்குள்ள இந்த உலோகத்தூண கொண்டு வரது அப்படிங்கிறது சாத்தியமற்ற விஷயம். இது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மர்மமா தான் பார்க்கப்பட்டு வருது.